உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வேலூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட செயலாளர் பிலிப் தலைமையில் அண்ணா கலையரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர்கள் இளங்கோ, பிரேம், மகளிர் அணி செயலாளர் மலர்கொடி, கிறிஸ்துவ ஜனநாயக பேரவை ஆல்பர்ட் ஜெயராஜ், சமூக நல இலக்க பேரவையின் மாநில துணை செயலாளர் சிறுத்தை சரவணன், கட்பி பாலா, காட்பாடி ஒன்றிய பகுதி செயலாளர் ராஜ்குமார், இன்பா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர்களை 141 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றிய ஒரே காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் நடந்த குண்டுவெடிப்பை கண்டித்து அதற்கான பொறுப்பை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஏற்க வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தில் வந்து அதற்கான பதிலை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக போராடிய பல எதிர்கட்சிகளை சார்ந்த 141 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சர்வாதிகார போக்கோடு RSS முறையோடு RSS-இனுடைய வடிவமாக இருக்கிற பிஜேபி இடைநீக்கம் செய்திருக்கிறது. மிக குறிப்பாக இந்திய அரசியலில் ஒற்றை ஜனநாயக குரலாக இருக்கக்கூடிய நமது தேசிய தலைவர் இளம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களை நாடாளுமன்ற பணி செய்ய விடாமல் இடைநிறுத்தம் செய்வதை கண்டித்து இன்றைக்கு வேலூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஜனநாயக குரலை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்ற சுடர்மணி தலைமையிலும் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, மாநில செயலாளர் அகரன், மாவட்ட பொருளாளர் மணியரசு, செய்தி தொடர்பாளர் தாமரை வளவன், மணிகண்டன், சிறுத்தை ராஜா, சேவுரத்தினம், உசேன்பாய், கஜினி முகமது, காமராஜ், பூமிநாதன், தென்னிலவன் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனியமுதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நீ யார் கேள்வி கேட்பதற்கு, உனக்கு ஏன் நான் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்களின் போக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தடையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியா கூட்டணியின் சார்பில் அகில இந்திய அளவில் இந்த கொடுமையை கண்டித்து வருகிற 22ஆம் தேதி போராட்டம் நடத்துவதாக அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். 22ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நடக்க இருக்கின்ற அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள்
பெருவாரியாக பங்கேற்போம் என்பதை இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த பதற்றம் தேவையில்லாத பதற்றம். இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்த பதற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கின்றது. உடனடியாக இந்த தடையை திரும்ப பெற வேண்டும் என்று மதுரை மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒருங்கிணைப்பாளர் நேசுகுமார் தலைமையில் கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சி இயக்குநர் கோபி நயினார், மண்டல துணை செயலாளர் சிவராஜ், மாவட்ட பொருளாளர் தண்டலம் தமிழ்ச்செல்வன், மாவட்ட துணை செயலாளர் வெற்றி செல்வி, மாவட்ட துணை அமைப்பாளர் பேட்டைக்குமார், கும்மிடிப்பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம், கும்மிடிப்பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சம்பத், மேஞ்சூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வாசு, எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் அபுபக்கர், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் குமார், கும்மிடிப்பூண்டி வடக்கு ஒன்றிய பொருளாளர் மகேஷ், ஒன்றிய துணை செயலாளர் தன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அரங்கனூர் சிவா தலைமையில் தபால் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர் மாறன், மாநில பொறுப்பாளர் கருப்புசாமி, தொகுதி செயலாளர் மருதவாணன், செய்தி தொடர்பாளர் சுதாகர், தொகுதி துணை செயலாளர் பாலமுருகன், ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு, உத்திராபதி, தலித் வெற்றி, சுள்ளங்குடி கண்ணன், ஒன்றிய பொருளாளர்கள் பூமிநாதன், தீரவளவன், ஒன்றிய துணை செயலாளர் ரவிவளவன், மாவட்ட அமைப்பாளர் ராஜேந்திரன், பரணிதரன், இலங்கை அரசன், ஜெயக்குமார், பாலசிங்கம், சிறுகளத்தூர் கந்தன், ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபன், மாவட்ட துணை அமைப்பாளர் இளையராஜா, கண்ணன், கதிர், புரட்சிமாறன், சதீஷ்குமார், பிரபாகரன், அருள்மணி, ஒன்றிய பொருளாளர்கள் தங்க தமிழரசன், ஆதி சதீஷ், அருங்கால் நாகராஜ், ஸ்ரீனிவாசன், காமராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சரிவாதிகார போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கும் மோடி அரசானது 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை இடைநீக்கம் செய்துள்ளது. இதை நாங்கள் அரியலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். எழுச்சி தமிழர் அவர்களை இடைநீக்கம் செய்ததை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறவிட்டால் தலைவரின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் சிறுத்தைகள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போம். புகை குண்டு வீச காரணமாக இருந்த பாஜக எம்பி பிரதாப் சின்ஹாவை இடைநீக்கம் செய்யாமல் எதிர்த்து கேள்வி கேட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்வது ஒரு ஜனநாயக படுகொலை. எனவே 2024 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சனாதன பாசிச கும்பலை தக்க பதிலடி கொடுத்து இந்தியாவிலிருந்து நாடாளுமன்றத்திலிருந்து விரட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கும். அதை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்ததை கண்டித்து அரியலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தபால் நிலையத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினோம். இதையும் தொடர்ந்து மோடி அரசு செவிசாய்க்காமல் இருந்தால் தமிழ்நாடு தழுவிய அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியார் சிலை முன்பு மோடியின் உருவபொம்மை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளும் மகளிர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் புதுச்சேரி பயணிகள் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்குடி கலைமாறன், விடுதலை செழியன் மற்றும் நிர்வாகிகள் புஷ்பகாந்தன், கனியமுதன், ஞானவேல், தென்னல் சிவா, முருகசாமி, ஜெகதீசன் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் ஒளக்கூர் ஒன்றியம் சாரம் வட்டார அலுவலகம் எதிரே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி தலைமையில் நடைபெற்ற சாலை மறியலில் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ் ஆதவன், ஆதிசாரதி, மயிலாவளவன், துரை வெங்கட் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் லட்சுமிகாந்தன், சசிதாஸ், சிவகுமார், தமிழரசன், திருமாவாசு, துரை ஆனந்தராஜ், மாத்தமிழன், தீயுருவன், சிவபிரபாகரன், தினேஷ், இளையவளவன், மாரிமுத்து, குணா, உஷாராணி, புரட்சி செல்வி, ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மைய மாவட்டம் நேரு வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர்கள் பூ இமயன், எழிலரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சசிகுமார், ஓவியர் பாலு, நசீர் அகமது, தளபதி ஜாப்பர், பேந்தர் பழனி, தளபதி ஏழுமலை, வழக்கறிஞர் கதிர், அருள், ஆறுவளவன், விவேகானந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மையம் மாவட்டம் மயிலம் ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கூட்டேரிப்பட்டியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் மகாவேந்தன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் ரணியன், கார்மேகம், ரவிச்சந்திரன், ரஞ்சித்குமார், பன்னீர்தாஸ், வளவனூர் மகேஷ், சாரல் முருகன், வெற்றிமாறன், பாரதிதாசன், சாந்தகுமார், பன்னீர்செல்வம், பாஸ்கர், ஏசுதாஸ், முத்துவேல், சந்திரசேகர், அம்பேத் வளவன், பாபு, மணிகண்டன், மயிலம், சுதாகர், ராம்கிரண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மதவாத பாஜக அரசை கண்டித்தும் மோடியை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு, நகர செயலாளர் சங்கர், ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாதிக், பழங்குடியினர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் மணியரசு, காஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கரூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குளுத்தலை காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் அவினாசி, மண்டல துணை செயலாளர் பெரியசாமி, தொகுதி செயலாளர் சுதாகர், மாவட்ட அமைப்பாளர் வன்னிகரசு, கடவூர் ஒன்றியம் செயலாளர்கள் கும்மணன், சிவசக்தி, தாந்தோணி, ஒன்றிய செயலாளர் பிரபு, குளுத்தலை ஒன்றிய செயலாளர் மாயவன், தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சை முத்து, மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், பழனிவேல், பழைய ஜேம்கொண்டாம், பேரூர் செயலாளர் முருகேசன், மகாலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் நகர செயலாளர் கோவேந்தன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் அசோகன், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி, ராதாகிருஷ்ணன், தலித் பிரபாகரன், துரை வளவன், நாவே சங்கர், சத்யவாணி, மகேஷ், கலை இலக்கிய பேரவை முருகன், ஒன்றிய செயலாளர்கள் மாதவன், வேலு, திருநிலவன், திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசையும் உள்துறை அமைச்சரையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நடப்பு அரசான பாசிச அரசான பிஜேபி அரசு 141 எம்பிகளை இன்று தமிழக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி எம்பிகளை நீக்கம் செய்ததற்காக, குறிப்பாக இந்திய நாட்டையே தன்னுடைய திசைவழி போக்காய் மாற்றி இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களை நேற்றைக்கு இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அதை கண்டிக்கின்ற வகையில் நாடெங்கும் நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது இன்றைக்கு ஊத்தங்கரையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பாஜக அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நீங்கள் உடனடியாக அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் தங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும், இதற்கு உண்டான பதிலை அளிக்க வேண்டும், இடைநீக்கத்தை தவிர்த்து உடனடியாக அவர்களை பாராளுமன்றத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கரூர் மேற்கு மாவட்டம் அவரக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பள்ளிப்பட்டி தபால் நிலையம் முன்பு அவரக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அலீம் அரிபாய்தீன் ஹசினி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் நிர்வாக அவல நிலையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அவரக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் சண்முகம், மகளிர் ஒன்றிய ரிஜ்வானா பர்வீன், பேரூர் கழக செயலாளர் ராஜா முகமது, கல்வி பொருளாதார இயக்க மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ரவிநாத், ஷேக் பரீத், ஜாபர், தோழர் கழம் தமிழ்நாடு அமைப்பின் மாநில தலைவர் சண்முகம், தலித் ராஜகோபால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜாஜி சிலை முன்பு மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் நேரு, தமிழ்ச்செல்வன், தமிழ் அரசி, சிந்தனை வளவன், பழக்கடை சுப்பிரமணி, ஆட்டோ சுப்பிரமணி, ஈஸ்டர் ரவி, கருப்பையா, மருதன் கலைச்செல்வன், மாணிக்கம், தங்கப்பாண்டி, கருவளவன், பாலு முத்தையா, ஒன்றிய செயலாளர்கள் மாரியப்பன், முருகன், பனையூர் சேகர், பன்னீர்செல்வம், பாண்டியராஜன், கிருஷ்ணமூர்த்தி, மாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம்
திட்டமிட்டு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியில் அனைவரையும் குறைஞ்சபட்சம் 141 பேரை இடைநீக்கம் செய்துள்ளார்கள். நேற்றைய தினம் 43 பேரையும், அதற்கு முன்னதாக 100 பேர், கிட்டத்தட்ட 143 பேரை இடைநீக்கம் செய்துள்ளார்கள். இது தொடர்ச்சியாக மோடி அரசு திட்டமிட்டு வஞ்சிக்கப்பட்டு பாசிச வெறியோடு இந்து மத சட்டத்தை மனு தர்ம சட்டத்தை கொண்டு வருவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை கலைச்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாதிரி தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்திய அரசு, மோடி அரசு மக்களை வஞ்சிக்கிறது. இந்தியா கூட்டணியில் உள்ள அனைவருமே வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு கண்காணித்து கண்டனம் கட்டிய இது ஒரு ஒடுக்குமுறையான, இந்தியாவிலே இப்படி ஒரு ஆட்சி நடைபெற்றதில்லை. இந்த மாதிரி ஒரு 141 பேரை இதுவரைக்கும் உலக லெவலில், இந்திய லெவல்ல இதுவரைக்கும் அப்படி ஒரு இது பண்ணதே இல்லை. அந்த அவ்வளவு மோசமான நிலையில் தொடர்ச்சியாக ஒரு பாசிச வெறியோடு மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மோடி அரசை விடுதலை சிறுத்தைகள் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் சரவணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் தமிழ் வளவன், தொகுதி துணை செயலாளர் ஊமதுரை, ஒன்றிய செயலாளர் முத்துகாந்தன், ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ், சேத்தூர் நகர செயலாளர் பிச்சை, நகர செயலாளர் ராஜேஸ்வரன், எபினேசர், தங்கக்கொடி, மாடசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள கிழக்கு மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான துண்டு அறிக்கைகளை நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலாளர் வழங்கினார். பின்பு வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான நிதியை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் அவர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் குருசாமி, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் துணை மாவட்ட அமைப்பாளர்கள் கார்த்திக், செங்கதிர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் வத்திரா இரப்பு முத்தாலம்மன் கலையரங்கம் முன்பு விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷினி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வத்திரா இரப்பு ஒன்றிய செயலாளர் ராஜ், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் அமைப்பாளர் சமுத்திரகனி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர செயலாளர் மைகே, தொகுதி செயலாளர் தர்மர், மாவட்ட துணை அமைப்பாளர் வைரமுத்து, சாமுவேல், வழக்கறிஞர் ராமர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசையும் மோடியையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் வழக்கறிஞர் கவிகரசு, நகர பொருளாளர் வினோத்குமார், நகர துணை செயலாளர் உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, கட்சியின் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேக் வளவன், துப்புரவு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில தலைவர் சரவணன், பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் லெனின் பாரதி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ரமேஷ், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் விவேகானந்தன், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக மாநில பொது செயலாளர் அண்ணாதுரை, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், விவசாய அணி மாநில செயலாளர் வெண்மதி, மாநில துணை செயலாளர் நாகப்பன், ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், விடுதலை செல்வன், காசி தமிழ், திருவிடை மருதூர் சிவனேசன், இளங்கோவன், திருப்பானந்தாள் முருகப்பன், மதியழகன், பரதி இளங்கோவன், மாநில பொறுப்பாளர்கள் செல்வம், முருகேசன், மாவட்ட பொறுப்பாளர்கள் சின்ன ஜெயபிரகாஷ், இசை தமிழ்வாணன், தலித் இளங்கோவன், வினோபா, விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மதவாத மோடி அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். அரசு பிஜேபி அரசு இன்றைக்கு இடைநீக்கம் செய்திருக்கிறது. இடைநீக்கம் செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தஞ்சை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இன்றைய தினம் தலைமை தபால் நிலையம் முன்பு கும்பகோணத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி என்ற ஆற்றலரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட பொருளாளர் மதனகோபால், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ஷாஜகான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கணேசன், மாநில துணை பொது செயலாளர் வேல்முருகன், மணப்பாறை நகர செயலாளர் வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வையம்பட்டி ஒன்றிய செயலாளர் மணிவேல், வடக்கு முருகேசன், மணிகண்டன் ஒன்றிய பொருளாளர் மதி, மருங்காபுரி ஒன்றிய செயலாளர் ரவி ஆண்டியப்பன், குமார், நட்பு அரசன், அந்தநல்லூர் ஒன்றிய செயலாளர் திருமா சங்கிலி, திருவெரும்பூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா, தொகுதி செயலாளர் அயலை மூர்த்தி, குழுமணி விஜய் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்ட விசிக சார்பில் கோவை சக்தி சாலை ஜிபி சிக்னல் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் கோவை குமணன் மற்றும் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் ராசா, மாவட்ட துணை அமைப்பாளர் தொண்டரணி கோவை தமிழன், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுத்தை ஹகீம், இளஞ்சிறுத்தைகள் ஏ பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் சிங்கை கண்ணன், மாநில துணை செயலாளர் இளவரசன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோவன், மாநில துணை செயலாளர் கரிகாலன், மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் கண்ணகி, மாவட்ட துணை செயலாளர் கோட்டை சேது, செய்தி தொடர்பாளர் திருமா எழிலன், சிங்கை தொகுதி செயலாளர் விடுதலை அன்பன், தெற்கு தொகுதி செயலாளர் பாலசிங்கம், தொண்டரணி பாலகிருஷ்ணன், சந்தோஷ் மருது, குயின்ஸ் மனோகரன், சபரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடந்த வாரம் நாடாளுமன்ற வளாகத்தினுள் உற்று வீசுவதாக பொருளியை கிளப்பிய அந்த செய்தியை விவாதத்திற்கு கொண்டு வர முற்பட்ட, குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை நாடாளுமன்ற குறிப்பிலே பதிவு செய்யும் விதமாக செயல்பட விடாத வண்ணம் மோடியின் சர்வதேச அரசாங்கம், சர்வாதிகார அரசாங்கம், இந்த மோடி கும்பலின் அத்துமீறல் செயலால் இந்த ஜனநாயக நாட்டில் தனக்கு பேச்சுரிமையை மறுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற செயல்களும் எங்களின் ஓட்டுகளை பெற்று தமிழக மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கிறார்கள். அந்த குரலிலே ஜனநாயகம் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு சனாதன கும்பல் இத்தகைய
அராஜக செயலில் ஈடுபட்டிருக்கிறது. இது ஜனநாயக நாடா அல்லது கவர்னான்ஸ் கொண்ட நாடா என்று தெரியவில்லை. குறிப்பாக அனைத்து மாநிலங்களிலும் முதலமைச்சருக்கு இடையூறாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணியை சார்ந்த கவர்னர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்திலே வெள்ள நிவாரண நிதிக்கென்று திட்டமிட்டபடி பணத்தை ஒதுக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள். இப்பேற்பட்ட தேர்தல் நேரத்திலே இப்பேற்பட்ட செய்திகள் எல்லாம் நாடாளுமன்ற குறிப்பிலே பதிவிடும் என்பதை உணர்ந்த காரணத்தால் இந்த சர்வாதிகார போக்கை கண்டிக்கும் வகையிலே தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடைநீக்கத்தை உடனடியாக மோடி கவர்மெண்ட் திரும்ப பெற வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,